தாவேக்கா வாக்குறுதிகள். பெண்களுக்கு ஜாக்பாட். 6 கேஸ் சிலிண்டர் இலவசம் எப்போது என்று உங்களுக்கு தெரியுமா? மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. 6 கேஸ் சிலிண்டர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் அன்னபூரணி சூப்பர் 6 திட்ட அறிவிப்பு தமிழக அரசியல் களத்தில் புயலை கிளப்பியுள்ளது. மாநிலத்தின் தற்போதைய நிதி சூழலில் இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் இதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இங்கே சுருக்கமாக பார்ப்போம். நீங்க வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சர்வதேச சூழல் மற்றும் தற்போதைய விலை நிலவரத்தை நோக்கினால் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான போர் பதட்டங்கள் காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதலே எரிவாயு விநியோகத்தில் பெரும் சிக்கல் நீடிக்கிறது. இதன் நேரடி தாக்கம் வணிக சிலிண்டர் விலையில் எதிரொலிக்கிறது. மே 1 நிலவரப்படி 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை 993 ரூபாய் அதிரடியாக உயர்த்தப்பட்டு தற்போது 3239 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதனால் வணிக ரீதியான இந்த விலை உயர்வு மறைமுகமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றத்திற்கும் வழிவகுக்கும் என்பதால் இல்லத்தரசிகள் கவலையடைந்துள்ளன. இதனால் இத்தகைய இக்கட்டான சூழலில்தான் விஜயின் இலவச சிலிண்டர் வாக்குறுதி கவனிக்கத்தக்க ஒன்றாக மாறுகிறது. ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்க வேண்டுமானால் அதற்கு தேவைப்படும் நிதி ஆதாரங்கள் மலைக்க வைத்திருக்கின்றன. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போதைய மதிப்பீட்டின்படி இந்த திட்டத்தை செயல்படுத்த வருடத்திற்கு சுமார் 12,408 கோடி ரூபாய் நிதி தேவைப்படும். சரி, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை சவாலான கட்டத்தில் உள்ளது. வரும் 2026 முதல் 2027 நிதியாண்டில் மாநிலத்தின் மொத்த கடன் சுமை சுமார் 11,000 கோடி ரூபாயை தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பல்வேறு நலத்திட்டங்களுக்கான நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இப்பொழுது இவ்வளவு பெரிய தொகையை சிலிண்டர் மானியத்துக்காக திரட்டுவது விஜய்க்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று அனைவரும் சொல்லப்படுகிறார்கள். அதே சமயம் தற்போதைய பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டால் இந்த திட்டமானது உடனடியாக செயல்படுத்த முடியாமல் தள்ளி போட வேண்டிய கட்டாயமும் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். இதனால் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் பொறுத்தவரை அரசியல் மற்றும் நிதி ரீதியான தடைகள் ஒரு புறம் இருந்தாலும் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் இந்த திட்டத்தை நேர்மறையாகவே பார்க்கப்படுகிறார்கள். அவர்களின் கணக்கீட்டின்படி ஒரு சிலிண்டரின் விலையானது ரூபாய் 1000 என்று வைத்துக் கொண்டால் 6 சிலிண்டர்களுக்கு 6,000 ரூபாய் மட்டுமே செலவாகும். ஒட்டுமொத்தமாக மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தை அமல்படுத்த 12,000 கோடி ரூபாய் வரை தேவைப்படலாம். மத்திய அரசு ஏற்கனவே பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் மூலம் மானிய தொகையை நேரடியாகவே பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் தற்போது அதே போன்றதொரு முறையை பின்பற்றி மாநில அரசு இந்த 6 சிலிண்டர்களுக்கான தொகையை மக்களின் கணக்கில் செலுத்தினால் முறைகேடுகளை தவிர்த்து இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த முடியும் என அவர்கள் கருதுகிறார்கள். இதனால் மார்ச் மாதத்தில் நிலவிய கடும் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் அச்சமடைந்து வழக்கத்தை விட 2 மடங்கு சிலிண்டர்களை முன்பதிவு செய்தனர். ஆகையால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ள இந்த ஒரு குடும்பத்திற்கு ஆண்டு 6 சிலிண்டர் இலவசம் என்னும் திட்டமானது செயல்படுவதற்கு ஆண்டுக்கு சுமார் 12,408 கோடி ரூபாய்
நிதி தேவைப்படும் நிலையில் தமிழ்நாட்டின் தற்போதைய நிதி நிலையை இத்திட்டத்திற்கு பெரும் சவாலாக உள்ளது என்று சொல்லப்படுகிறார்கள். மேலும் இதற்காக தவேகாவின் இந்த சூப்பர் 6 வாக்குறுதி இல்லத்தரசிகளின் வாக்குகளை கவரும் வழியை கொண்டதுதான். ஆனாலும் உயர்ந்து வரும் விலைவாசி மற்றும் மாநிலத்தின் கடன் சுமை ஆகிய இரட்டை சவால்களை சமாளித்து இந்த திட்டத்தை விஜய் எப்படி தடை இறக்க போகிறார் என்பதே 2026 தேர்தலின் முக்கிய எதிர்பார்ப்பாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. அதே சமயம் தமிழகத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்க உள்ளது. ஆனால் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்படுகிறது. இதனால் பிசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் தவேகா தலைவர் விஜய் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. மேலும் அதிமுகவிடமும் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் தவேகாவுடன் கூட்டணி அமைந்துள்ளது. பெரும்பான்மையை நிரூபித்த பிறகு முதல்வராக விஜய் இந்த வாரத்திற்குள் பதவியேற்க உள்ளார். விஜய் பதவியேற்றவுடன் முதல் கையெழுத்து என்னவாக இருக்கும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அத நீங்க முழுமையா பாருங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. விஜயின் தேர்தல் வாக்குறுதிகளில் மிகவும் கவனம் ஈர்த்தது ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசம் என்பதுதான். விஜயின் தேர்தல் வாக்குறுதிகளில் அனைத்து இல்லங்களுக்கும் நேரடியாக சென்றடைந்த திட்டம் இலவச சிலிண்டர்கள் தான். இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் நிம்மதி அடைந்தனர். இந்த திட்டமானது நேரடியாகவே இல்லத்தரசிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுவரை தமிழகத்தில் இப்படி ஒரு திட்டத்தை எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் கொண்டு வந்தது என்று கேள்வி எழுப்பியது. மாற்றத்தை முன்னெடுத்து வரும் விஜய் முதல்வராக பதவியேற்றதும் ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசம் என்ற திட்டத்தில் கையெழுத்திடுவார் என தகவல் வெளியாகி உள்ளது. இதனை அடுத்து விஜய் முதல்வராக பதவியேற்றதும் இதனை கொண்டு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு குடும்பமே ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் தான் வாங்கி வருகின்றன. அப்படி இருக்கையில் விஜய் தனது தேர்தல் வாக்குறுதியான 6 சிலிண்டர்கள் இலவசமாக தருவதாக கூறுகிறார். இந்த நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் மக்கள் சிலிண்டர் புக் செய்ய வேண்டிய அவசியமே ஏற்படாது. ஏற்கனவே மத்திய கிழக்கில் நடந்து வரும் போர் பதற்றால் கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கும் சூழலில் விஜயின் இந்த 6 சிலிண்டர்கள் இலவச திட்டமானது மக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த திட்டமானது சாத்தியமில்லை என அதிமுகவினர் கூறி வருகின்றனர். இருந்தாலும் விஜய் இந்த திட்டத்திற்கு முதலில் கையெழுத்திடுவார் என தகவல் வெளியாகி உள்ளது. ஆனால் தமிழக அரசுக்கு இருக்கும் கடன் சுமையால் இலவச கேஸ் சிலிண்டர் திட்டத்தை செயல்படுத்துவதை தள்ளி போடலாம் என கூறப்படுகிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி